இந்த வீடியோவில் டைப் ஸ்கிரிப்டில் ஆப்ஜெக்ட் டைப் பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து ஆப்ஜெக்ட் ஒன்று போடுறேன். லெட் ஓபிஜே ஈக்குவல் டு உள்ளே வந்து நேம் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ வந்து ஏபிசி, நெக்ஸ்ட்டு ஏஜ் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ வந்து 35. நெக்ஸ்ட்டு கன்சோல் டாட் லாகில் ஓபிஜே கம்பைல் பண்ணும்போது நோ எரர்ஸ். கன்சோலில் வந்து நம்மளோட ஆப்ஜெக்ட் வந்து டிஸ்பிளே ஆகுது. இப்போ நேம் என்ற ப்ராப்பர்ட்டி மட்டும் நான் ஆக்சஸ் பண்ணணும்னு நினைக்கிறேன். டாட். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நேம் அண்ட் ஏஜ் ப்ராப்பர்ட்டி வந்து டிஸ்பிளே பண்ணுது. ஸோ நேம் கம்பைல் பண்ணும்போது 0 எரர்ஸ். கன்சோலில் வந்து நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ கர்சர் வந்து ஓபிஜே மேலே போய் வைக்கிறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா கோலன் கர்லி பிரேசஸ்குள்ளே நேம் என்ற ப்ராப்பர்ட்டி கோலன் ஸ்ட்ரிங். ஸோ நான் நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு என்ன வேல்யூ அசைன் பண்ணியிருக்கேன், ஏபிசி. அதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங். ஓகே, ஸோ நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கனோ அதை பேஸ் பண்ணி டைப் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஸோ நேம் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டைப் வந்து இருக்குது. நெக்ஸ்ட்டு ஏஜ் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு நம்பர் டைப். இப்போ நான் ஏஜை வந்து நான் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன். இப்போ ஏஜ் ப்ராப்பர்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரிங் டைப்னு டிஸ்பிளே ஆகும். ஓகே, ஸோ இதை நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு எக்ஸ்பிளிசிட்டாக எப்படி நம்ம டைப்பை வந்து ஸ்பெசிஃபை பண்ணுறது, ஆப்ஜெக்ட் டைப்பை வந்து எப்படி ஸ்பெசிஃபை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஓபிஜே பக்கத்தில் கோலன் ஃபஸ்ட்டு ஆப்ஜெக்ட்னு கொடுக்குறேன். இப்போ ஓபிஜே டாட் வைக்கிறேன். ஸோ இப்போ வந்து எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. ஓகே, இப்போ வந்து நேம் என்ற ப்ராப்பர்ட்டி வந்து நான் ஆக்சஸ் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா எனக்கு எரர் வந்து டிஸ்பிளே ஆகுது. ப்ராப்பர்ட்டி நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் டைப் ஆப்ஜெக்ட். ஸோ டைப் ஸ்கிரிப்ட்க்கு வந்து இந்த ஆப்ஜெக்ட்குள்ளே இந்த நேம் என்ற ப்ராப்பர்ட்டி இருக்குன்ட்டு தெரியல. இப்போ வந்து கர்லி பிரேசஸ் வந்து கொடுக்குறேன். இப்போ நான் டாட் வைக்கிறேன். இப்போவும் எனக்கு அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எனக்கு டிஸ்பிளே ஆகலை. நேம் என்ற ப்ராப்பர்ட்டியை நான் ஆக்சஸ் பண்ணுறேன். எரர் வந்து வரும். ப்ராப்பர்ட்டி நேம் டஸ் நாட் எக்ஸிஸ்ட் ஆன் டைப் ஆப்ஜெக்ட். ஸோ என்ன பண்ணோன்னா இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே, ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ நம்மளோட ஆப்ஜெக்டில் எத்தனை ப்ராப்பர்ட்டிஸ் கொடுக்க போகிறோன்னா 2 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்க போகிறோம். ஒன்று வந்து நேம், இன்னொன்று வந்து ஏஜ். ஸோ இந்த கர்லி பிரேசஸ்குள்ளே நேமுக்கு நம்ம வேல்யூ வந்து கொடுப்போம். அந்த வேல்யூவோட டைப் ஸ்ட்ரிங், செமிகோலன். நெக்ஸ்ட்டு ஏஜ், வேல்யூ வந்து நம்பர் டைப், செமிகோலன். இப்போ என்னோடய ஆப்ஜெக்ட்குள்ளே நேம் டைப் வந்து நான் ஸ்ட்ரிங்னு கொடுத்துருக்கேன். ஸோ ஸ்ட்ரிங் டைப்பில் தான் என்னால் வேல்யூ வந்து அசைன் பண்ண முடியும். நெக்ஸ்ட்டு ஏஜ், டைப் வந்து நம்பர். சப்போஸ் நான் ஸ்ட்ரிங்கில் கொடுக்குறேன் 35. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டுது. டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஸோ நான் இதை வந்து சேஞ்ச் பண்ணிடுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு அடிஷ்னலாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி வந்து கொடுக்குறேன். லொக்கேஷன் சென்னை. இப்போ வந்து பார்த்திங்கன்னா எரர் வந்து காட்டும். இப்போ இதை வந்து நான் கமெண்ட் பண்ணிக்கிறேன். இந்த இடத்துல லொக்கேஷன் ப்ராப்பர்ட்டி, டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ இந்த இடத்துல எனக்கு எரர் வந்து காட்டுது. ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி வந்து என்னோடய ஆப்ஜெக்டில் மிஸ் ஆகுது அப்படின்ட்டு எரர் வந்து காட்டுது. ஸோ நான் என்ன பண்ணுறேன், இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ எனக்கு எல்லாமே கரெக்டாக இருக்கும். இப்போ ஓபிஜே டாட் வைக்கிறேன். எனக்கு அந்த 3 ப்ராப்பர்ட்டிஸ் வந்து டிஸ்பிளே ஆகும். லொக்கேஷன், கன்சோலில் நம்மளோட லொக்கேஷன் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ கம்பைல் பண்ணும்போது 0 எரர்ஸ். நெக்ஸ்ட்டு இதை வந்து நம்ம எப்படி இன்டர்ஃபேஸில் கொடுக்குறதுன்னு பார்க்கலாம்.
ஸோ ஃபஸ்ட் வந்து இன்டர்ஃபேஸ் கீவேர்ட். நெக்ஸ்ட்டு நேம் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் OBJன்னு கொடுக்குறேன். இதை வந்து நான் அப்படியே காப்பி பண்ணிக்கிறேன். இங்கே வந்து செமிகோலன். இப்போ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இதோட டைப் என்னவாக இருக்குன்னு வந்து பார்த்திங்கன்னா, நம்ம இதுக்கு முன்னாடி என்ன கொடுத்தோமோ அதுதான் எனக்கு டிஸ்பிளே ஆகுது. ஓகே, ஸோ எக்ஸ்பிளிசிட்டாக கொடுக்கணுன்னா ஸோ இங்கே வந்து ஒரு இன்டர்ஃபேஸ் வந்து கொடுக்குறேன். இன்டர்ஃபேஸ் வந்து போட்டிருக்கேன். ஸோ :OBJ. ஸோ இதோட டைப் வந்து பார்த்திங்கன்னா அந்த இன்டர்ஃபேஸ். இப்போ லொக்கேஷனுக்கு பின்கோடு வந்து கொடுக்குறேன். இப்போ எனக்கு எரர் வந்து வரும். டைப் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். ஓகே, நெக்ஸ்ட் வந்து ஃபங்க்ஷனில் எப்படி யூஸ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ லெட் செக் என்ற ஒரு ஃபங்க்ஷன் ஒன்று போடுறேன். செக் என்ற ஃபங்க்ஷன் வந்து கால் பண்ணுறேன். ஆர்குமெண்ட்டில் என்னோடய ஆப்ஜெக்ட் வந்து கொடுக்குறேன். பேராமீட்டரில் டைப் வந்து அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொடுக்குறேன். சப்போஸ் இன்டர்ஃபேஸ் கொடுக்கலன்னா இந்த மாதிரி நம்ம டைப் பண்ணோம். ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஜஸ்ட் இதை காப்பி பண்ணிக்கிறேன். கர்லி பிரேசஸ்க்குள்ளே நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன். இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து void. இப்போ என்னோடய ஃபங்க்ஷனுக்குள்ளே if o.age greater than 18 மேலே இருந்துச்சுன்னா அலர்ட்டில் எலிஜிபிள் அப்படின்ட்டு டிஸ்பிளே பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு எல்ஸ் அலர்ட்டில் நாட் எலிஜிபிள். ஸோ கம்பைல் பண்ணும்போது 0 எரர்ஸ். எலிஜிபிள்ன்ட்டு எனக்கு அலர்ட்டில் டிஸ்பிளே ஆகுது. ஸோ இப்போ வந்து லொக்கேஷனுக்கு நான் வந்து பின்கோடு வந்து கொடுக்குறேன். ஓகே, நான் இந்த இடத்துல இன்டர்ஃபேஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை நான் ரிமூவ் பண்ணிடுறேன். இப்போ இந்த இடத்துல எனக்கு எரர் வந்து வரும். ஸோ ஆர்குமெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா லொக்கேஷன் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு நான் நம்பர் டைப் வந்து கொடுத்துருக்கேன். பட் பேராமீட்டரில் லொக்கேஷன் என்ற ப்ராப்பர்ட்டிக்கு ஸ்ட்ரிங் டைப் வந்து இருக்குது. ஸோ எனக்கு எரர் வந்து வரும். ஸோ இதை வந்து நான் சேஞ்ச் பண்ணிடுறேன். ஸோ இந்த மாதிரியும் கொடுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அந்த இன்டர்ஃபேஸ் வந்து கொடுக்கலாம். OBJ. ஸோ இந்த இடத்துலையும் :OBJ. 0 எரர்ஸ். ஸோ இப்போ வந்து நமக்கு கரெக்டாக ஒர்க் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸாம்பிள் ஒன்று பார்க்கலாம். ஃபஸ்ட்டு இன்டர்ஃபேஸ் போடுறேன். இன்டர்ஃபேஸ் person A. உள்ள வந்து ஃபஸ்ட்டு நேம் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ டைப் வந்து ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டி, வேல்யூ டைப் வந்து ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு ஃபுல் நேம், மெத்தட், கோலன், ரிட்டர்ன் டைப் வந்து கொடுக்குறேன். ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங். நெக்ஸ்ட்டு ஜெனரேட் ஐடி, ஏரோ ஃபங்க்ஷன். ஏரோ ஃபங்க்ஷனில் ரிட்டர்ன் டைப் வந்து நம்பர்.
இப்போ லெட் பர்சன் ஏ டீட்டெயில்ஸ் கோலன் டைப் வந்து பர்சன் ஏ இன்டர்ஃபேஸ் ஐ பர்சன் இன்டர்ஃபேஸ் ஐ பர்சன் ஏ ஈக்குவல் டு கர்லி பிரேசஸ்குள்ளே ப்ராப்பர்ட்டிஸ் வந்து கொடுக்குறேன். ஃபர்ஸ்ட் நேம் ப்ராப்பர்ட்டி 12ன்ற வேல்யூ வந்து அசைன் பண்ணுறேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எரர் வந்து வரும். டைப் நம்பர் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் ஸ்ட்ரிங். இங்கே வந்து நான் ஸ்ட்ரிங் என்ற டைப் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ இந்த இடத்துல ஸ்ட்ரிங் டைப்பில் ஒரு வேல்யூ வந்து கொடுக்குறேன் ஏபிசி. நெக்ஸ்ட்டு லாஸ்ட் நேம் PQR. நெக்ஸ்ட் வந்து ஃபுல் நேம் என்றது ஒரு மெத்தட். ஸோ கோலன் ஃபங்க்ஷன் ஸோ ரிட்டர்ன் டைப் வந்து என்னன்னு கொடுத்துருக்கேன்னா ஸ்ட்ரிங் டைப்னு கொடுத்துருக்கேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் நேம் என்ற மெத்தட் வந்து ரிட்டர்ன் டைப் வந்து ஸ்ட்ரிங். ஸோ ரிட்டர்ன் backticks $sign this dot first name next $sign this dot last name property. Okay, next one பார்த்தீங்கன்னா generate id என்ற ஒரு arrow function. So colon parenthesis ஸோ ரிட்டர்ன் ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறேன், கர்லி பிரேசஸ்குள்ளே கொடுக்குறேன். ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு வாய்டு டைப் வந்து இருக்குது. வாய்டு இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஸோ என்ன பண்ணுறேன், ரிட்டர்ன் நான் நம்பர் வந்து ரிட்டர்ன் பண்ணணும். ஸோ ரிட்டர்ன் ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து ரிட்டர்ன் பண்ணுறேன் ஏபிசி. ஸோ இப்போ வந்து எனக்கு எரர் வந்து வரும். டைப் ஸ்ட்ரிங் இஸ் நாட் அசைனபிள் டு டைப் நம்பர். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து மேத் ஆப்ஜெக்ட். ஸோ ரேண்டமாக ஒரு ஐடி வந்து நான் ஜெனரேட் பண்ணுறேன். ஃப்ளோர் மெத்தட் பேரண்டசிஸ்குள்ளே மேத் ஆப்ஜெக்ட் டாட் ரேண்டம் மெத்தட் 100ஆல் மல்டிப்ளை பண்ணுறேன். நெக்ஸ்ட்டு இன்னொரு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு ப்ராப்பர்ட்டி ஒன்று கொடுக்குறேன். இப்போ நமக்கு எரர் வந்து வரும். இந்த இடத்துல நான் அந்த ப்ராப்பர்ட்டியே கொடுக்கல. ஸோ இதை வந்து நான் ரிமூவ் பண்ணிடுறேன். ஸோ நெக்ஸ்ட் வந்து console.logல id $sign person dot generate id method. நெக்ஸ்ட் ஃபுல் நேம் வந்து வேணும். ஸோ நேம் $sign person a details dot full name method. ஸோ இதை நான் கம்பைல் பண்ணும்போது எனக்கு 0 எரர்ஸ். கன்சோலில் வந்து பார்த்தீங்கன்னா ஐடி வந்து 58, ஃபுல் நேம் வந்து டிஸ்பிளே ஆகுது. ஸோ இந்த இன்டர்ஃபேஸ் பற்றி நம்ம செப்பரேட் வீடியோவில் வந்து பார்ப்போம்.